तस्मात् इंद्रमणस्ते चित्रम् इंद्रमणस्य अयवायो मंगलाचार जातया कवस्त्रस्य नवप्रणीति नवशुभ्रचरमन्नादिवासिति गवलस्य यज्ञाः ब्रह्मजज्ञानं पुरस्तात् विषीवतस्पुरुषो वेनावः स बुद्धिजा महास्य विष्ठाः सदस्तयो निवसतश्च विवः ब्रह्मजज्ञानं पुरस्तात् विषीवतस्पुरुषो वेनावः स बुद्धिजा महास्य विष्ठाः सदस्तयो निवसतश्च विवः बृहस्पते अतिजदर्योहरः जगद्विभाति कृतमज्जनेषु यद्देजयक्षवदत्तप्रजातस्माशत्रुविणन्थे विचित्रम् इन्द्रमदत्तयपानिधो मंगलाचार्याते अभिवत्सनस्य तवप्रणीति तवशुभ्रशरमन्नादिवासिति कवलस्य यज्ञाः ब्रह्मजज्ञानं पुरस्तात् विषीवतस्पुरुषो वेनावः स बुद्धिजा महास्य विष्ठाः सदस्तयो निवसतश्च विवः ब्रह्मजज्ञानं पुरस्तात् विषीवतस्पुरुषो वेनावः स बुद्धिजा महास्य विष्ठाः सदस्तयो निवसतश्च विवः बृहस्पते अजितदर्योहरः जगद्विभाति कृतमज्जनेषु यद्देजयक्षवदत्तप्रजातस्मात् नमः ஆசவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்களுக்கு மிகவே ஞானசம்பந்த பெருமான் ஓடொரு பதிகம் சொல்லக்கூடிய ஒரு பதிகத்திலே ஞாயிறு திங்கள் சொற்றாய் உதன் யாழ்வெள்ளி சனி பாத்திரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அடியார்களுக்கு மிகவே அப்படின்றார். சர்வேஸ்வரன் அகில உலகங்களுக்கும் ஆதாரமூர்த்தி சிவபரம்பொருள் எம்பெருமான் உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபகம் அனுகிரகம் சொல்லக்கூடிய 5 நிலைகளிலும் இறைவன் அருளாட்சி செய்கின்ற எம்பெருமான் எறும்பு முதல் ஆணை வரை இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளை ஜென்மாந்தரத்திலே சுக துக்கங்களை அடையும் பொருட்டு இறைவன் அந்த ஜீவராசிகளை அருளாட்சி செய்யக்கூடிய நிலையை நவக்கிரகங்களுக்கு இறைவன் கொடுத்துள்ளார். நவக்கிரகங்கள் 9 கிரகங்களும் எறும்பு முதல் அத்தனை ஜீவராசிகளுக்கும் என்னென்ன எப்போது சுகதுக்கங்களை தர வேண்டும் என்ற அருள் செய்யக்கூடியது நவக்கிரகங்களுடைய தேவை. அந்த நவக்கிரகங்களும் ஜாதகம் என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளின் மத்தியிலே 27 நட்சத்திரங்களும் அடங்கி அதிலே 9 கிரகங்களும் அடங்கி இருக்கிறது. அதிலே 2 ராசிகள் மட்டும் சரராசி என்று பொருள். 2 கிரகங்கள் சரலக்னம் சரராசி பேர். ஒன்று குரு பகவான், மற்றொன்று சனி பகவான். 2.5 ஆண்டுக்கு ஒருமுறை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடையும். யாரை சொல்லக்கூடிய குரு ப்ரஹஸ்பதி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடையும். மிச்ச 7 கிரகங்களும் அந்தந்த ஸ்தானங்கள் என்னென்னோ அதெல்லாம் ராகுவும் கேதுவும் அதிகாரமாக சம்ஹாரக்கிரமமாக அதிகாரமாக சென்று திருமண ராசிக்கே வரும். அப்படி அந்த 2 ராசிகளிலே இந்த குரு யார் சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மையில் இருக்குவார்கள். குருவனுடைய திருவருள் ஜாதகத்திலே அமோகமாக உச்சஸ்தனிலே இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல குருவுடைய திருவருள் பார்வை இல்லை என்று சொன்னால் அந்த ஜாதகக்காரனுக்கு எவ்வளவு சிரமம் வரும்னே தெரியாது. அவ்வளவு சிரமங்கள் வரும். என்னதான் பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு பங்கம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அவனுடைய யாகம் குருவுடைய பார்ப்பாங்க இல்லை. அதே போல அந்த குரு பகவான் வித்யாகாரகன்
அப்படின்னு பேரு. ஞானகாரகன் பேரு. நவக்கிரகங்கள் 9 நிலையை கொடுக்கக்கூடியது. சூரியன் பித்ருகாரகன் பேரு. காலகத்துல பித்ரு தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா குழந்தைகள் கல்யாணம் ஆகாத செய்யணும். எவ்வளவு சிரமங்கள்லாம் அதுக்கு சூரியனுடைய அவுட் இல்லைன்னா அப்படி நடந்ததே இருக்கும். சூரியன் பித்ருகாரகன் அப்படின்னு பேரு. சந்திர பகவான் மாத்திருகாரகன், தாய் வழியை உரையக்கூடிய நிலையுடையவன் சந்திர பகவான். செவ்வாய் பூமிகாரகன் அப்படின்னு பேர். நிலம், வாகனங்கள், வீடு எல்லாம் அமையணும்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும், செவ்வாயுடைய அருள் இருக்கணும். அங்காரகன் பூமி புத்திரன் பேர். அடுத்தது புதன் ஞானகாரகன். புத பகவான் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உங்களை மாதிரி படிச்சிருந்தாலும் என்ன மாதிரி முக்கியமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆமா, நீங்க நல்லா படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், படிக்காதவங்க என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுக்கு இப்படி படிச்சிருந்தா இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஞானம் வேணும். சும்மா பேரை மட்டும் ஞானம் வச்சுதான் போதுமான ஞானம் பெறணும். ஞானமூர்த்தின்னு பேர் வச்சுட்டு இருப்பான். என்ன தான் பூஜ்யமா இருக்கும். அது ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். இப்படி பண்ணணும், இப்படி சொல்லணும், அறிவை தரக்கூடியது ஞானம். அதுக்கு யாரு காரகன்னா புதன் ஞானகாரகன். அடுத்ததாக வித்யாகாரகன் வியாழன், குரு பகவான். எல்லாம் படிப்பு இருக்கணும். படிப்பு இல்லையே சொன்னா ஒண்ணுமே கிடையாது. வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. எல்லாம் படிப்பு இருக்கணும். கல்விக்கு நாயகன் வியாழ பகவான், குரு பகவான். அந்த வித்தையெல்லாம் அருளக்கூடியவன் குரு. படிப்பு ஆகாரம், கல்வி அறிவு இருந்தால்தான் வாழ்வு சிறந்தது. அந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். பெரிய ஞானவான்கள் வரணும்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்படி குரு ஞானகாரன். அடுத்தது சுக்கிரன் 6வது கிரகம். சுக்கிர கிரகம் நிதிகாரகன், செல்வத்துக்கு நாயகன். இன்னைக்கு பிச்சாரி விஜயப்பா ரோட்ல விஜயம் ஏதாவது அண்ணன் தான் வாங்க சாப்பிடணும். நாளைக்கு நாள் பார்த்தீங்கன்னா கோடிக்கெல்லாம் பண்ணி இந்திய பிள்ளைங்க தெரு கோடியே நின்றுப்பான். ராத்திரி பிள்ளைங்களும் நாளை காலம் பார்த்தீங்கன்னா அவன் கோடி சொன்னாங்க. ஏன்னா அவனோட அங்காரனுடைய கிரகம் அவனுக்கு உச்சத்தில் உடனே அவங்க அந்த செல்வம் கிடைக்கிறதுக்கு டைம் வந்தது. அங்கார சுக்கிர பகவான் நிதிகாரகன் பேர். அடுத்து சனி 7வது கிரகம். ஆயுஷ்காரகன் அப்படின்னு சுவாமி பேர். சனீஸ்வரன் ஆயுஷ்காரன். எல்லாருக்கும் மெயின் டிபார்ட்மெண்ட் இதுதான். இப்ப நம்ம ஊர் சிஎம் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் எல்லா இலாக்காருக்கும் ஒரு மந்திரி வச்சுக்கூடாது. முக்கியமான இலாக்காக்கள பதவியை மட்டும் அவங்க கையில் வச்சுருக்காரு. இந்த போலீஸ், கோயில், இந்த அரங்கிற்கு இது மாதிரி முக்கியமான இலாக்கா துறைக்கு மட்டும் அவங்க கையில் வச்சுருக்காங்க. மிச்ச ஒன்றும் இல்லாததுன்னா ஒரு மந்திரியை போட்டு ஏதாவது பார்க்கணும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி 6 பேர். ஆனால் சனி பகவான் 7வது கிரகம், மெயின் டிபார்ட்மெண்ட் ஆயுஷ்காரகன் பேர். நல்லா படிச்சிருக்கலாம். 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி எல்லாம் கோடியே படிச்சிருக்கலாம். அனுபவிக்கிறதுக்கு பூர்வமான ஆயுஷ் வேணும். ஆயுஷ் இல்லைன்னா 10-15 வயசுல போட்டோ போட்டு இந்த வெட்டா பையன் திரி கொடுத்துருப்பான். அதுக்கு நம்ம ஜென்மா எடுத்துருக்கோம். பூர்ணமான ஆயுள் யாருக்கு டிபார்ட்மெண்ட்? சனி பகவான் ஆயுஷ்காரகன் பேர். அதனால சனி பயிற்சி, குரு பயிற்சினா எல்லாரும் கோவில் உட்கார்ந்துருக்காங்க. இங்கே நமக்கு தான் வீட்டு வச்சிருக்கோம். பயந்து வா இத்தனை நாள் கோவிலுக்கு ஏதாவது தலைவர் கோச்சிக்கிறது. கோவிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. காசு வரல, உண்டியில் காசு வரல, ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்கள் ரொம்ப கோவில் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிர்வாகத்தில் கோவிலுக்கு யாரும் வரதில்லை. சனி பயிற்சி குரு பயிற்சி மணி 1:30 மணி 12 மணி ஆகிட்டேன். எல்லாரும் வந்து உட்கார்ந்து பயம் பயம் ஐயா பயம் என்பது பயம். என் குரு என்ன பண்ணுவாரு தெரியாது, சனி என்ன பண்ணுவாரு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அவ சாப்பிட்றத விட்டு நீங்க வந்து உட்கார்ந்து கேட்கறாங்க. வெயில் வேற பாவம், என்ன பண்றது? வெயில் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து உட்காந்துருங்க. ஏன் குரு ஏன் ஆகணும், படிக்கணும், குழந்தை பிறக்கணும், வேலைக்கு போகணும், எவ்வளவு இருக்கிறது உள்ள இருக்க அப்படி. அடுத்தது அது பூர்ணமான ஆயுள் சனி பகவான். அடுத்தது ராகு
கேது இரண்டும் கலத்திரக்காரர்கள் பேர். ஜாதகத்துல கல்யாணம் ஆகும், மாங்கல்ய தோறும் 15 பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, 15 மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்கோம். ஒண்ணுமே நடக்கலங்கிறேன். ஏன்னா ராகு கேது வந்த கோளாறு, சர்ப்ப கோளாறு, நாகதோஷம், இதெல்லாம் ரெண்டும் கலத்திரக்காரர்கள் பேர். இப்படி 9 கிரகங்களும் நமக்கு அருள் புரியணும்னு சொன்னா அது ஜாதகம் நமக்கு அந்த மாதிரி அமையணும். அந்த 9 கிரகங்களும் நமக்கு அனுகூலமா இருக்கணும்னு சொன்னா நம் வாழ்வு சிறந்து இருக்கும். அதுல பிராதான்யமா இருக்கக்கூடியது குருவும் சனி பகவான் தான். அப்படி இந்த சனி பகவான் 2.5 வருடத்துக்கு ஒரு தடவை பயிற்சி. குரு பகவான் வருடாவிடம் செல்வார். வருடாவிடம் ஒவ்வொரு ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி. அப்படி அந்த பயிற்சி வகையில அந்த குருவுடைய பயிற்சியினால இந்த வருடம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி என்றார். எனக்கு நல்லா இருக்காங்க, உனக்கு நல்லா இருக்காங்க, எல்லாம் கேட்க எல்லாருமே நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது? விதி கசம் பிராப்தவசாது கர்மவினை. அதனாலதான் பயந்து உருண்டு திரிஞ்சே சுத்தி 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 இந்த சம்சார சாகரத்தில். அப்படி அந்த எல்லா ராசியுமே நல்லா தான் இருக்கும். திருப்பி திருப்பி கேட்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லா ராசியும் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? இன்னும் 2 வீட்டு வரும், சுகர் வரும், அத்து கொஞ்சம் இருந்தால் அதான் வரும், போடணும்னா கால்வலி. அதனால அந்த இதுவே தேவையில்லை, சம்சயமே தேவையில்லாம எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு. குரு பகவானுடைய திருவுருள் எப்படி இருந்தாலும் அவருடைய ஜாதக வசாதி என்ன நடக்குமோ அது மாதிரி நடக்குதுன்றோம். இதுக்கு அப்பாற்பட்ட இதனுடைய சக்தி. பரிகாரம் அதுதான் பரிகாரம் பண்றது. பரிகாரம் என்ன? நமக்கு பின்னே வரக்கூடிய இடர்களை முன்னே அறிவிக்கக்கூடிய ஜோதிஷம். அந்த ஜோதிஷத்திலே கூறுகின்ற பிரகாரம் அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யணும் என்று சொன்னால் பெரியாக வரக்கூடிய இடர்பாடுகளை அதை தடுத்து நிறுத்தி நமக்கு கொஞ்சமா அதை குறைக்கக்கூடியது பரிகாரம். அதுதான் அர்ச்சனை, அபிஷேகம், தீபாராதனை, தீபம் போடுறது, இது மாதிரி. அது மாதிரிதான் சித்தம் சொன்னா கொஞ்சம் குறையும். ஆனா இருபது கொஞ்சதான் ஆகும். பெரிய அணை கறந்து விட்டா வெள்ளமா வரும் பாருங்க. அதை தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி அனுப்புறோம் பாருங்க. அது மாதிரி ஆனா தண்ணிக்குள்ள வடிகட்டுறது தான். உடனே கறந்து விட்டாங்க என்ன ஆகும்? வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஓம் ஜாதி ஜிம்சா உரவே ஸ்வாஹா. 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 ஜாதி ஜிம்சா உரவே ஸ்வாஹா. ஓம் 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 ஜாதி